பட் ஒன் செகண்ட் ரொம்ப தேங்க்ஸுங்க அமிர்தா. என் மேல, என் காதல் மேல, நம்ம உறவு மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சதுக்கு. உங்க நம்பிக்கைய இந்த அர்ஜுன் என்னைக்குமே காப்பாத்துவான். என்னது ரவுண்ட்ஸா? எதுக்கு? சும்மா தான் கேட்டேன். நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சுத்திட்டு வர்றதுல என்ன இருக்கு? எத்தனையோ வருஷங்களா தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் நான் தேடி பார்த்துட்டேன்ப்பா. ஆனா எங்கேயுமே நீ கிடைக்கல. இன்னைக்கு நான் கோயில்ல அமிர்தா சீக்கிரமா குணமாகணும்னு அவ பேருக்கு அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணேன். அப்படியா பாட்டி? யாரோட கெட்ட பறவை நம்ம குடும்பத்து மேல விழுந்திருக்கோ தெரியல, அதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எங்கப்பா இருக்க பார்த்தா? எந்த கோவில்ல இருக்கியோ, யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கியோ, யார் உன்னை அடக்கி வச்சிருக்காங்க, யார் உன்னை பாதுகாத்து வச்சிருக்காங்க, எந்த ஊர்ல இருக்க, எந்த காட்டுக்குள்ள இருக்க, யாருகிட்ட நீ வளர்ந்துகிட்டு இருக்க பார்த்தா? சீக்கிரம் வா. அநியாயங்களுக்கு பலியாகி இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு உன்னாலதான் நியாயம் கிடைக்கணும் பார்த்தா. அநீதிகளும் அதர்மங்களும் எரிஞ்சு சாம்பலாக வேண்டி இருக்கு. அதை விட முக்கியமா புள்ளையோட அன்புக்காக அங்க ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு தாயோட மனசை ஆறுதல் படுத்துறதுக்காவது நீ வந்துதான் ஆகணும் பார்த்தா. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பூலோகத்துல ஏதோ உருவத்துல எங்கேயோ இருக்கிற நாகமணியை காப்பாத்த வேண்டியது உன்னோட தலையாய கடமையா இருக்கு பார்த்தா. அது உன்னோட கடமை தான் பார்த்தா. ஏன்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். நீ மனசு வச்சா மட்டும்தான் முடியும் பார்த்தா. சீக்கிரமா நீ என் கண்ணுக்கு தெரியணும். உன்னை நான் சீக்கிரமா பார்த்தாகணும் பார்த்தா. பார்த்தா, பார்த்தா எங்க இருக்க? பார்த்தா. நல்ல வேளை, கடவுள் காப்பாத்திட்டான். நீயே எனக்கு ஒரு நல்ல அறிகுறியை கொடுத்திருக்கேங்கிற போது நான் தேடி வந்த பார்த்தா இவன்தான், இவனேதான். என்னோட யூகம் சரியா இருக்கும்னா நான் தேடிட்டு இருக்கிற என் பார்த்தா நிச்சயமா கிடைச்சிருவான், நிச்சயமா கிடைப்பான். சார் சார் சார், யோ, நான் உனக்கெல்லாம் என்னையா பாவம் செஞ்சேன்? ஏயா இப்படி வந்து வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த கேஸை தான் க்ளோஸ் பண்ணியாச்சுல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கப்பா. எல்லாரும் ஏதோ மாய மந்திரம் பண்ற ஆளுக போல இருக்குதே. அன்னைக்கு நடந்ததே இதுவரைக்கும் என்னால நம்ப முடியல. முதல்ல இடத்த காலி பண்ண. ஸ்டேஷனுக்கு வந்தும் என்னை இம்சை பண்றாங்க, வீட்டு வாசலுக்கு வந்து நீ என்னை இம்சப்படுத்துறியா? சார், உங்க டென்ஷன் எனக்கு நல்லாவே புரியுது சார். நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன், உங்க டென்ஷனை அதிகமாக்கிறதுக்கு இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். இங்க பாருப்பா, எனக்கு உன்னோட உதவியும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, உன்னோட சவகாசமே தேவையில்லை. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. நான் போயிடுறேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும். அன்னைக்கு நீங்க அவ்வளவு சுலபமா அர்ஜுனை வெளியே அனுப்பிட்டீங்க, அது எப்படி சார்? யோ, எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா? அதை பத்தி பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. முதல்ல இங்கிருந்து கிளம்பு. சார், தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க சார். நான் இப்படி கேட்கறேன்னா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு சார்.
என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு அப்புறமா புரியும். அன்னைக்கு அந்த அர்ஜுனை எந்த கிரவுண்ட்ஸ்ல நீங்க ரிலீஸ் பண்ணீங்க? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொன்னா யாரும் நம்ப போறதில்ல. எனக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உன்னோட இந்த பேச்சு என்னை யோசிக்க வைக்குது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். பாத்தியா, இப்படியெல்லாம் நான் சொன்னா யாராவது நம்புவாங்களா? இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா எந்த முகத்தை வச்சுட்டு நான் அர்ஜுனை கஸ்டடியில் வச்சுக்க முடியும் சொல்லு? அப்புறம் என்னோட தலை தான் உருளும். அதனால தான் விட்டுட்டேன். எவ்வளவோ பார்த்தாச்சு, எத்தனையோ போராட்டங்கள் பண்ணியாச்சு. என்னையே நான் பலி கொடுத்தாவது உன்னை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் உண்டாயிருச்சு பார்த்தா. நான் உன்னை கண்டுபிடிச்சே தீருவேன். ஏங்க அமிர்தா, இந்த கோவிலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? கோவிலை பார்க்கும்போது என்ன தோண போகுது? பக்தி உணர்வு ஏற்படுது. அது சரிங்க, அது தவிர வேற எதுவும் தோணலையான்றேன். எனக்கு என்னமோ இந்த இடத்துல ரொம்ப விசேஷமான ஃபீலிங் வருது. அப்படியா? ஏன் அப்படி? என்னமோ தெரியல, இன்னைக்கு என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க என் பக்கத்துல இருக்காங்க, என்னை தேடி வராங்கன்னு தோணுது. அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வேற யாருங்க, நீங்க தான். இன்னைக்கு என்ன அவ்வளவு விசேஷம்? ஆமாங்க, இத்தனை நாளா நமக்குள்ள எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் வந்து நாம் 2 பேரும் பக்கத்துல இருந்து விலகி இருந்தோம். ஆனா இப்போ அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி நீங்க என் மனசுக்கு நெருக்கமாகறீங்கன்னு தோணுதுங்க. ஏங்க, உங்களுக்கு அப்படி எதுவும் தோணலையா? அது என்ன மேஜிக்கோ, என்ன மாய மந்திரமோ ஒண்ணுமே எனக்கு புரியல. என்ன சார் சொல்றீங்க? அதாவது அந்த வீடியோல நீங்க அமிர்தாவை குத்துற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கா? அது எப்படி சார் முடியும்? அது புரியாம தான் நானும் மூளை குழம்பி போயிருக்கேன். அன்னைக்கு அந்த பொண்ணு அந்த வீடியோல அப்படி என்ன இருக்கு, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ அந்த வீடியோவை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேன். என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. அப்படின்னா அன்னைக்கு அமிர்தா ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, என் கண்ணுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ அப்படி தெரிஞ்சது. அதையே என் கான்ஸ்டபிள் பார்க்கும்போது அர்ஜுன் குத்துற மாதிரி தான் தெரிஞ்சதுன்னு சொன்னான். மறுபடியும் வீடியோவை நான் பார்க்கும்போது நான் குத்துற மாதிரி தெரியுது. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இதை வெளியில சொன்னா யாரும் நம்ப போறது இல்ல. அதனாலதான் அந்த வீடியோவே டெலீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நீங்க அந்த வீடியோவை டெலீட் பண்ணிருக்க கூடாது சார். எதுக்குப்பா? செய்யாத தப்புக்கு தேவையில்லாம மாட்டிக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? சரி சரி, இந்த கேஸ் விஷயத்தை இதோட விட்டுரு. அப்புறம் நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. போலீஸ்காரன் வீட்டு முன்னாடி இப்படியெல்லாம் வந்து நிற்க கூடாது, தப்பாயிடும். டிரைவர், நீ வண்டி எடுப்பா. ஓஹோ, இதுல ஏதோ ரகசியம் இருக்கு. அவ மேல எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் உண்மையாகிற அறிகுறிகள் தெரியுது.
அவ சாதாரண பொண்ணே கிடையாது. ஏதோ ஒரு பிளானோட தான் அர்ஜுன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. ஒரு சில நேரத்துல அர்ஜுனை விட்டு வாழவே முடியாதுங்கிற மாதிரி காதுல கொட்டுவா. ஆனா மத்த நேரத்துல அப்படியே தலைகளை நடந்துக்குவா. அப்படின்னா அன்னைக்கு அர்ஜுன் என்கிட்ட சொன்ன மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள உண்மையிலேயே பிரச்சனை இருக்கா? அவளோட நடவடிக்கையை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. இதையே ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு அவளை பிளாக்மெயில் பண்ணா எப்படியோ பொண்ணு நம்ம சூப்பரா தான் இருக்கா. நமக்கும் ஏதாவது மாட்டினாலும் மாட்டோம். எஸ். ஆண்டவா, எங்கெங்கேயோ தேடியாச்சு, அலைஞ்சாச்சு. கடைசியில உன் சன்னதிக்கே நான் வந்துட்டேன். இப்ப எனக்கு நீதான் ஒரு நல்ல வழியை காட்டணும் ஆண்டவா. இந்த கோவில் ரொம்ப அமைதியான இடமா இருக்குல்ல அமிர்தா? ஆமா, பார்க்கும்போதே மனசுல இருக்கிற எல்லா வேதனைகளும் பறந்துரும் போல இருக்கு. அமிர்தா, கோவிலை சுத்தி நிறைய சன்னதிகள் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குமா? நீ வா, நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். பூஜைக்கு நேரமாகாதா பாட்டி? பூஜை முடிச்சுட்டு எல்லாரும் ஒண்ணா போலாமே. ஐயோ, பூஜை ஆரம்பிக்க இன்னும் நிறைய நேரம் இருக்கான். அதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம். அர்ஜுன், நீ இங்கேயே இருந்து அர்ச்சகர் வந்த உடனே அவர் பூஜைக்கு ஏதாவது வேணும்னு கேட்டா வாங்கி கொடு. இத பாரு, பிரசாதத்துக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல? அவர் வர்றதுக்குள்ள நாங்க வந்துடுறோம்ப்பா. மயூரி, நீ அர்ஜுன் கூடவே இருமா, வெளியில எங்கேயும் போயிடாத. வா அமிர்தா. சரிங்க அர்ஜுன், நான் பாட்டி கூட போயிட்டு வந்துடுறேன். எனக்கும் கோவிலை சுத்தி பிரதட்சணை பண்ணணும் போல இருக்கு. அப்ப சரிங்க, சீக்கிரமா வந்துருங்க, லேட் பண்ணாதீங்க. வாமா அமிர்தா, நீ எங்கேயும் போயிடாத. உங்க 2 பேர் மேல யாரோட கண்ணு பட்டுச்சோ தெரியல, இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டுடுச்சு. ஏதோ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல பெருசா எதுவும் ஏற்படல. அதனாலதான் இன்னைக்கு கோயில உன் பேர்ல பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். என் மேல உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் இன்னைக்கு என் பேர்ல பூஜை பண்றதுக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பைத்தியம் பைத்தியம், பெரியவங்கன்னு இருந்தா சின்னவங்க மேல கோவப்படுறது சகஜம்தான். அதுக்கு என்ன வாழ்க்கை பூரா இப்படியே இருந்துட முடியுமா? வா.
அது சரி, நாம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் பாட்டி? எப்படியாவது இந்த பொண்ணு அர்ஜுன் கூட நிக்காத மாதிரி நம்ம பண்ணி ஆகணும். பாட்டி, ஆ? நாம இப்ப எங்க போறோம்னு கேட்டேன். அதுவா, இங்க பக்கத்துல ஒரு பாறை இருக்கா, அத பிரதர்ஷனம் பண்ண ரொம்ப நல்லதா. அங்கதாம்மா உன்னை நான் கூட்டிட்டு போறேன். அப்படின்னா அவங்களையும் நம்ம கூட்டிட்டு வந்திருக்கலாமே. ஆமா, கூட்டிட்டு வந்திருக்கலாம் தான். ஆனா பூஜைக்கு ஏற்பாடு பண்ண ஆள் வேணும்ல. அர்ஜுன் சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால தான் மயூரிய கூட விட்டுட்டு வந்தேன். கொஞ்ச நேரத்துல நாம அங்க போயிடுவேன்ல. அமர்தா, அமர்தா, ஏமா அப்படியே நின்னுட்ட? ஒண்ணும் இல்ல பாட்டி. ஐயோ கடவுளே, இந்த இடத்துல தானே பார்த்தேன். அதுக்குள்ள எங்க போனா? யாரம்மா தேடுற நீ? யாரையோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. இங்க யாருமே இல்லையே. சரி வா, நேரமாச்சு. அர்ஜுன், நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமா மயூரி, அமிர்தா குணமாகி என் கூட வந்திருக்காங்களே, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். ச்சே, நம்ம 2 பேரும் தனியா இருக்கும் போதும் அமிர்தா பேச்சு தானா? எப்பவும் அவ பேரே ஜபம் பண்ண. எதிர்க்க ஒருத்தி குத்துக்கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் என்னை பத்தி யோசிக்க மாட்டல? ச்சே. என்ன யோசனை பண்ற மயூரி? ஒன்னும் இல்லடா, நீங்க 2 பேரும் எப்பவும் ஜோடியா இதே மாதிரி இருக்கணும், யார் கண்ணும் படக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். இனி யாரோட திருஷ்டி படுறதுக்கும் நான் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவே மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அர்ஜுன். அது எப்படி அமிர்தாவோட உன் உறவை நீட்டிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். அது சரி, அமிர்தாவும் பாட்டியும் ஏன் இன்னும் வரல? போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, ஏன் இப்படி பண்றாங்க? அர்ச்சகரே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்க பூஜையை ஆரம்பிங்க. அதான் நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம். முடியாதுமா, பாட்டி அம்மா விசேஷமான பூஜை பண்ணணும்னு சொல்லிருக்கா. சரியா 1 மணிக்கு பூஜை வச்சிருக்கோம். இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. பூஜைக்கு தேவையான ஏற்பாடுகளை நான் பண்ணிட்டேன். அவ வரத்துக்குள்ள மாங்கல்ய பூஜையை பண்ணிட்டோமோ? வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. நாங்க வெயிட் பண்றோம். இல்ல மயூரி? வெயிட் பண்ணலாம். சரி, எப்படியும் பாட்டி அமிர்தாவும் இன்னும் வரல. சும்மா இங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்றது? வா, அப்படியே கொஞ்சம் வெளியே போயிடலாம். சரி அர்ஜுன். சொத்து அமர்தா, நல்லா சொத்து. அவங்கிட்ட இருந்து உன்னை எப்படி பிரிக்கணுங்கிறது எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை சகிச்சுக்கிட்டா அதுவே போதும். ரொம்ப நாளைக்கு உன்னோட ஆட்டம்லாம் செல்லாது. என்ன பாட்டி, என்ன அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்பேன். உண்மையான பதில நீ சொல்லுவியா? கேளுங்க. என் மேல உனக்கு கோபமும் வருத்தமும் இருக்குல்ல? நான் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா அது போய் தான். ஆமா, எனக்கு உங்க மேல ஒரு சில விஷயங்கள்ல வருத்தம் இருக்குதான். ஆனா நிச்சயமா எனக்கு உங்க மேல கோபம் மட்டும் இல்லை பாட்டி. ஏன் சொல்றேன்னா, நீங்க இந்த குடும்பத்துக்கு பெரியவங்க. நீங்க கொஞ்சம் அப்படி இப்படி பேசினாலும் அதையெல்லாம் அனுசரிச்சுட்டு போறது சின்னவங்களா எங்க கடமை. சின்னவளா இருந்தாலும் பெரிய பேச்சு பேசுற. உன்னை பாராட்டியே ஆகணும். உன் அப்பாவும் அம்மாவும் உனக்கு நல்ல பண்புகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி நல்ல குணமுள்ள பொண்ணுதான் என் வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி கிடைச்சிட்டேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அமிர்தா, நீ ஒன்னும் யோசிக்காதம்மா. ஏதோ ஒரு கெட்ட நேரம்
என்னென்னமோ நடந்து போச்சு. ஆனா இனிமே எல்லாம் நல்லதா தான் நடக்கும். நம்ம குடும்பத்துல அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் நிரந்தரமா கிடைச்சிடும். நிச்சயமா பாட்டி. அப்புறம் நான் உங்க மனசை ஏதாவது ஒரு வகையில புண்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, ஏம்மா இப்படி பேசுற? எனக்கு உன் மேல கோவமே இல்லை.